எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எட்டு மடத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போ வந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். டெல்லி கார்ஸில் வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்கா, லோன் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. டெல்லி கார்ஸில் லோன் ஆப்ஷன் கிடையாது. அது அடுத்த கேள்வி என்னென்னா, டாக்குமெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லி. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் ஓப்பனாகவே. முதல்ல வந்து அந்த வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி புக்கு நீங்கள் வாங்கிடணும் வண்டி வாங்கும் போதே. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் காப்பி, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கிடணும். ப்ளஸ் இது போக அந்த வண்டி வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனில் இருந்துச்சு, பேங்க் ஃபினான்ஸில் இருந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேங்க் என்ஓசி, அதாவது ஃபார்ம் 35 அந்த இது ஜெராக்ஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ரீரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த வண்டிக்கு வந்து லோன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறதுக்கு அதான் ஒரு அத்தாச்சி. நீங்கள் வண்டி வாங்குற இடத்துல கேட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கேட்டு வாங்கிக்கோங்க, அது நல்லது. இது போக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் 28, ஃபார்ம் 30, ஃபார்ம் 29, அது போக அந்த கஸ்டமரோட வண்டி ஓனரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது போக இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் உண்டு. அந்த ஃபார்ம், இந்த ஃபார்மில் எல்லாத்துலேயுமே வண்டி ஓனரோட சைன் இருக்கணும், கட்டாயம் சைன் இருக்கணும். அந்த ஆர்சி புக்கில் என்ன சைன் இருக்கோ அதே ஒரிஜினல் சைன் இந்த ஃபார்மில் எல்லாத்துலேயுமே இருக்கணும். இது இருந்தாலே போதும், நீங்கள் ரீரேஷன் பண்ணிக்கலாம். கட்டாயம் நீங்கள் டெல்லி வண்டி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் உங்கள் தமிழ்நாடு ரீரேஷன் பண்ணி மாற்றினா தான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் நீங்கள் வண்டியை வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.